Hey guys, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு ப்ராடக்ட் வந்திருக்கேன். அதான் நம்ம கையில் இருக்க Aethon VisionBuds. ஆக்சுவலி இது நம்ம கையில் ஒரு ஸ்மார்ட் வாட்சை பட்ஸ் கூட சேர்த்தா எப்படி இருக்கும் புரியல. இதை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். நிறைய பேருக்கு இப்படி ஒரு ஏர்பட்ஸ் இருக்குது, அதாவது பட்ஸ் நம்ம வேர் பண்ணக்கூடிய ஆடியோ கேட்கக்கூடிய அந்த பட்ஸ் இருக்குன்றது தெரியும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஓப்பன் பண்ணும்போது இது எப்படி இருக்க போகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ஜஸ்ட் ஒரு குயிக் அன்பாக்சிங் எப்படின்றத பார்த்துடலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம அன்பாக்சிங் சொன்னாலே கடை முடிஞ்சிடும். அண்ட் ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணது அட் த சேம் டைம் ஓப்பன் பண்ண உடனே உள்ளே வந்து தேங்க்யூன்னு சொல்லி அவங்க கம்பெனிலேருந்து உங்களுக்கு ஒரு வெல்கம் மெசேஜ் கொடுக்குறாங்க. அண்ட் உள்ளே ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்மளோட ப்ராடக்ட் Aethonோட ப்ராடக்ட் இருக்குது. ஆனால் விஷயம் இங்கே இல்லை, நான் பின்னாடி காட்டுறேன். ஏன் பின்னாடின்னு சொன்ன உங்களுக்கு தெரியும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டைப் சி சார்ஜிங் கேபிள் இதுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. சூப்பர். அண்ட் எக்ஸ்ட்ரா பட்ஸ் அதுவும் கொடுத்துருக்காங்க. நிறைய இதில் கொடுக்குறாங்க. ஸோ இவங்களும் சைஸ் வைஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன சைஸ் சூஸ் ஆகுமோ அதை நீங்கள் எடுத்து நீங்கள் ஃபிட் பண்ணிக்க முடியும். அண்ட் இதில் முக்கியமான விஷயம், இது என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. இது எதுக்குன்னு சொல்லி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுமோ நான் சொல்கிறேன். அண்ட் இந்த ப்ராடக்ட்டை ஒரு வேளை அவங்களுக்கு புதுசாக பார்க்குறோம், யூஸ் பண்ண புதுசாக இருக்குன்னும் போது இந்த ஃபுல் யூஸர் கைடு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி ஒரு காம்பேக்டாக கொடுத்துட்டாங்க, குட் திங். ஸோ இதில் எல்லாமே நம்ம பார்த்துக்க முடியும். இது எப்படி ஆப் இன்ஸ்டால் பண்ணுறது, அட் த சேம் டைம் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன நம்ம வந்து எனேபிள் பண்ணிக்க, என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குன்றது எல்லாமே இந்த ஒரே ஒரு கைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணுன்றப்போ நீங்கள் படிச்சுக்கோங்க. அண்ட் இவ்வளோ தான் ஓவராலாகவே ப்ராடக்ட் நம்ம அன்பாக்சிங் பண்ணோம் அப்படின்னா இந்த விஷயங்கள் தான் உள்ளே இருக்குது. ஸோ டேரெக்டாக நம்ம ப்ராடக்ட்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் பின்னாடி சொல்கிறேன்னு சொன்னேன்ல, பின்னாடி டிஸ்பிளே இருக்குது. ஆக்சுவலி இப்போ நான் ஆன் பண்ணால் தெரியும் டிஸ்பிளே ஆன் ஆகுதுல. ஸோ இதுதான் இதை நான் முன்னாடி வந்து ஒரு வாட்ச் மொபைலுக்கு நான் கம்பேர் பண்ணேன் அப்படின்னா நிறைய பேர் ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸ்மார்ட் வாட்சில் என்னென்ன ஃபியூச்சர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம மொபைலில் நான் எடுக்காமலே நான் கால் அட்டன் பண்ணுறது, கால் பண்ணுறது, அந்த ஸ்டெப் கவுண்ட்டு, இல்லை ஜிபிஎஸ் ட்ராக் பண்ணுறது, இல்லை மேப்பு போடுறது, சாங் கேட்குறது, கேம் ப்ளே பண்ணுறதுன்னு சொல்லி எல்லா விஷயங்களும் நம்ம அந்த ஸ்மார்ட் வாட்சில் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் ஏர்பட்ஸில் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா? ஒரு ஹெட்ஃபோனில் நாங்கள் சாங் கேட்கக்கூடிய ஹெட்ஃபோனில் வந்து இப்படி ஒரு விஷயம் கொடுத்தா எப்படி இருக்கும்? அதாவது ஒரு ஸ்மார்ட் வாட்சை ஒரு நம்ம சாங் கேட்கக்கூடிய ஹெட்ஃபோனில் அட்டாச் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இங்கே ஆக்சுவலி கொடுத்துருக்காங்க. அதில் கொடுத்துருக்க விஷயம் தாண்டி இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இது ஆப்பிள் ஏர்பட்ஸ் கொடுப்பாங்களே அந்த மாதிரி நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி நல்லா இருக்குது, குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குது. அண்ட் இது நான் போட்டு சாங்ஸ் இது ப்ளே பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. சாங்கோட சவுண்டு குவாலிட்டி அவ்வளோ குறவாக சொல்ல முடியாது. இவங்க கொடுத்துருக்க பட்ஜெட்டுன்னு சொல்லும் போது ப்ரைஸ் சொல்லணும்ல, நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இந்த ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் ஃபஸ்ட்டு விஷயம் இந்த டிஸ்பிளே, இதை நம்ம கண்ணை பறிக்கக்கூடிய ஒரு விஷயம். நிறைய பேர் இதை வாங்க நினைக்கக்கூடிய முக்கியமான விஷயம் இதில் கொடுத்துருக்க டிஸ்பிளேன்னு சொல்லலாம். அதாவது ஒரு ஹெட்ஃபோன் கேஸில் ஒரு டிஸ்பிளேயா அப்படின்னு நிறைய பேருக்கு ஷாக்கிங்காக இருக்கும். எஸ், இதில் வந்து பண்ண முடியாத விஷயம் கிடையாது. இதுலேயே நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் இப்போ நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணால் தான் எனக்கு இந்த ஹெட்ஃபோனில் எவ்வளோ சார்ஜர் இருக்குன்னே தெரியும். ஆனால் இந்த டிஸ்பிளேலேயே நம்மளுக்கு ஹெட்ஃபோனில் எவ்வளோ சார்ஜர் இருக்குன்னு நம்மளால் பார்க்க முடியும். அட் த சேம் டைம் இந்த எக்கச்சக்கமான செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம சாங் இதிலே ப்ளே பண்ண முடியும், ஃபார்வர்ட் பண்ண முடியும். அட் த சேம் டைம் வந்து நம்ம மொபைல் ஏதாவது கால் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து கால் அட்டன் பண்ணிக்க முடியும், கால் பண்ணிக்க முடியும். அது மொபைலே நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க, ப்ளூடூத் வச்சு கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கால் பண்ணிக்க முடியும். அட் த சேம் டைம் வந்து இதிலே வந்து உங்களுக்கு கேம்ஸ் இருக்குது. நீங்கள் ரெண்டு கேம் இருக்கும். அந்த கேம் வந்து ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல மாட்டேன், பட் சும்மா போடிக்கிற டைமில் சும்மா ப்ளே பண்ண முடியும். அந்த மாதிரி கேம் கொடுத்துருக்காங்க, அதாவது ஒரு ஸ்மார்ட் வாட்சில் இருக்கிற மாதிரி. அண்ட் ஆஸ் யூஷுவல் செட்டிங்ஸ் இருக்குது. அண்ட் நீங்கள் ஒரு ஸ்மார்ட் வாட்சில் டிஸ்பிளேல அடிக்கடி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றுவீங்களே, அவங்களோட ஓன் டிஸ்பிளேவாக இருக்கட்டும், இல்லை அதர்ஸ் அவங்க ஆப்பில் கொடுத்துருக்க டிஸ்பிளேவாக இருக்கட்டும். வால்பேப்பர் நான் சொல்கிறேன், டிஸ்பிளேனா ஜஸ்ட் அப்படின்னு டிஸ்பிளே மாற்றுறது கிடையாது, வால்பேப்பர். ஸோ இந்த வால்பேப்பரை கூட உங்களால் உங்களுக்கு ஏற்ற மாதிரியான பிடிச்ச மாதிரியான ஒரு வால்பேப்பரை நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஸோ டிஃபால்ட்டாக இது ஒரு வால்பேப்பர் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி கொடுத்துருக்க வால்பேப்பர் கூட ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது தேவை உங்களுக்கு இன்னும் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வேணும்னு வச்சிங்கன்னா ஆக்சுவலி இது எல்லாமே பண்ணுறதுக்கு நான் சொன்ன மாதிரி கால் கனெக்ட் பண்ணுறதுக்கு அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த வால்பேப்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இதுக்கு எல்லாமே ஒரு ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது சேம் டைம் நிறைய பேர் ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும், ஸ்மார்ட் வாட்ச் வாங்கினதுக்கப்புறம் ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லுவாங்க. அதே மாதிரி இவங்க ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கு அந்த யூசருக்கு ஒன்று காமிச்சால அதுலேயே அதோட QR ஒன்றா இருக்கும். நீங்கள் ஸ்கேன் பண்ணி அதோட ப்ளே ஸ்டோர்லேயே இருக்கிற அந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த பட்ஸை கனெக்ட் பண்ணிட்டால் மட்டும் போதும். அண்ட் அதுலேயே நீங்கள் எல்லா செட்டிங்ஸும் பண்ணிக்க முடியும். கால்ஸும் நீங்கள் உங்கள் மொபைலில் வருது அப்படின்னா இதிலே நீங்கள் அட்டன் பண்ணிக்க முடியும். உங்கள் மொபைல் எப்பவுமே எடுத்து தான் இது நீங்கள் கால்ஸ் யார் பண்ணுறா அப்படின்லாம் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. எப்படி நம்ம ஹெட்ஃபோன்ஸ் வேர் பண்ணிட்டு இருக்கும் போது கால் வருதுன்றது தெரியும், ஆனால் அது யார் பண்ணுறான்றது தெரியாது. ஸோ தட் இந்த நம்ம கையில் மொபைல் இல்லை எங்கேயோ டிஸ்டன்ஸில் வச்சுட்டு வரோம், இல்லை பேக்கெட்டில் இருக்கு அப்படின்னா இந்த ஒரு பட்ஸ் கேஸ் நம்ம கையில் இருக்குது அப்படின்னாலே
நம்ம யார் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் 1.47 இன்ச் SD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் டச் டிஸ்பிளே தான். ஸோ நம்ம ஈஸியாக டச் டிஸ்பிளேனா ஸ்மார்ட் வாட்ச் என்ன கொடுத்துருப்பாங்க, டச் டிஸ்பிளே தானே. அட் த சேம் டைம் இதில் SD டிஸ்பிளே டச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு சில ஆப் சொல்லணும் அப்படின்னா இதில் GPS இருக்குது. நம்ம எங்கேயாவது ட்ராக் பண்ணி போகணுச்சுன்னா அது ஆன் பண்ணி வச்சுக்க முடியும். அதேமாதிரி ஃபைண்ட் மை டிவைஸ் இதுலேயும் இருக்குது. அதாவது ஸ்மார்ட் வாட்ச்னு சொல்லும் போது ஃபைண்ட் மை டிவைஸ் எல்லாமே. ஸோ ஃபைண்ட் மை டிவைஸ் அந்த ஒரு அப்ளிகேஷனும் இருக்குது. கேம்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் டிஸ்பிளே பற்றி நிறைய விஷயம் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அண்ட் கம்மிங் டு த உள்ள இருக்க விஷயம், அதாவது ஏர்பட்ஸ். ஓகேங்களா, இந்த ஏர்பட்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது. இதை கொஞ்சம் கீழே வச்சுட்டு கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். நிறைய பேர் இப்போ ஏர்பட்ஸ்னு வந்துட்டாலே இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதேமாதிரி இந்த பட்ஸ்லையும் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் 32 டெசிபல்ஸ் வரைக்கும் 32 dB அப் டு 32 dB வரைக்கும் உங்களுக்கு இது ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. இந்த 13mm டிரைவர் கொடுத்துருக்கனால உங்களுக்கு சவுண்டு குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். நான் நிறைய பட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். OnePlus யூஸ் பண்ணியிருக்கேன், நத்திங்கோட யூஸ் பண்ணியிருக்கேன், அதாவது CMF யூஸ் பண்ணியிருக்கேன், அண்ட் நம்ம போட்டோட யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தோட சவுண்டையும் நான் கேட்டிருக்கேன். அதே சேம் குவாலிட்டி எனக்கு கிடச்சிச்சு நான் சொல்ல மாட்டேன், பட் அக்யூரேட்டாக அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கிடச்சிச்சு. இப்போ நான் 4000 குவாலிட்டியான ஒரு ஹெட்ஃபோன் நான் யூஸ் பண்ணுறேன், 5000 குவாலிட்டியான ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த அளவுக்கு செக் பண்ண முடியாது. ஏன்னா அதோட பட்ஜெட் ஆல்மோஸ்ட் 2000 கிட்ட செட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இதோட சவுண்டு குவாலிட்டி ரொம்ப ப்ரீமியமாகவே இருக்குது. நாமளும் நம்ம கடையில் 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு வாங்கின பட்ஸ் மாதிரி கிடையாது. உண்மையிலேயே ப்ரீமியமான சவுண்ட் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. நான் உண்மையான லெஜிட்டாக சொல்லணுன்றதுக்காக தான் சொல்கிறேன். எஸ், நல்ல குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. பட் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்றலாம் சொல்ல மாட்டேன். ஆனால் கொடுத்துருக்க ரேட்டுக்கு அது நியாயப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் கம்மிங் டு த பாயிண்ட், அண்ட் இது ஆப் இந்த டிஸ்பிளேலாம் தாண்டி இந்த இதனை எதுக்காக வாங்கணும் அப்படின்னா முக்கியமாக என்ன டைம் பண்ணுறாங்க அப்படின்னா இதோட பேட்டரி குவாலிட்டி. அண்ட் இது நான் சொன்ன மாதிரி 15 ஹவர்ஸ்லேருந்து 18 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் ப்ளே டைம் இருக்குது. அட் த சேம் டைம் கேமிங் ஆடுறீங்க அப்படின்னா அது கேமுக்குலாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு பட்ஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க கிளைம் பண்ணுறாங்க. அண்ட் இன்னும் நிறைய விஷயம் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் கிட்டத்தட்ட அவங்க பாக்ஸ்டே சொல்கிறதே, அவங்க பாக்ஸ்டே கிட்டத்தட்ட என்னென்ன ஃபியூச்சர் இருக்குதுன்னு சொல்லி இங்கே உங்களுக்கு போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதை பார்த்துலாம் நான் படிக்கல. இதில் ஜஸ்ட் என்னென்ன இருக்குன்னு சொல்லி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. அண்ட் இதோட ஆப் இன்ஸ்டால் பண்ணி அதில் சில விஷயங்கள் போய் எப்படி நம்மளால வால்பேப்பர் செட் பண்ண முடியும், அண்ட் எப்படி ஃபைண்ட் மை டிவைஸ் இருக்குது, இது எல்லாமே நான் ஓகேவாக டெஸ்ட் பண்ணி தான் இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்றதை அவங்களுக்கு சொல்கிறேன். முக்கியமாக பட்ஸ் வாங்கணும், அதுவும் இயர்பட்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அதை சவுண்டு குவாலிட்டி இருக்குன்னு நினைப்பாங்க. அட் த சேம் டைம் நிறைய பேர் இப்போது ஃப்ளிப்கார்ட் போனாலே இந்த மாதிரியான ஒரு மாடலில் நிறைய ஏர்பட்ஸ் விற்கிறத நான் பார்க்குறேன். பட் இதை நிறைய பிராண்டும் பண்ணுறாங்க. பட் இந்த ஏத்தானோடது ஒரு ஆல்ரெடி நிறைய ஏர்பட்ஸ் ஹெட்ஃபோன்ஸ் வந்து இவங்க செல் பண்ணிட்டு இருக்க ஒரு பிராண்ட் தான். பட் இவங்ககிட்ட நான் பர்ச்சேஸ் பண்ணி பார்க்கும்போது இட்ஸ் ரியலி ஒர்த் இட். ஆக்சுவலி டிஸ்பிளேவாக இருக்கட்டும், அந்த டிஸ்பிளே எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜஸ்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்றத தாண்டி உண்மையிலே இது நல்லா இருக்கா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது கொடுத்துருக்கிறதுக்கு நாய்படுத்துற மாதிரி எல்லாமே பண்ணியிருக்காங்க. அண்ட் இது நம்ம வேர் பண்ணியிருக்கும் போது மோஸ்ட்டாக கேட்குறது ஸ்வெட் ரெசிஸ்டண்ட்டாக வாட்டர் ரெசிஸ்டன்ட்னு கேட்பாங்க. இல்லை IPX5 கொடுத்துருக்கனால எஸ் ஸ்வெட் ரெசிஸ்டன்ட், வாட்டர் ரெசிஸ்டன்ட், அதுக்காக தண்ணிக்குள்ளே போட்டு எடுக்கக்கூடாது. நம்ம ஸ்வெட்டாக வர்றதுக்கு அந்த லெவலுக்கு வரைக்கும் தான் இந்த IPX5 அப்படின்றது பர்ஃபார்ம் பண்ணக்கூடியது. ஸோ அந்த லெவலில் இதை கொடுத்துருக்காங்க. அது ஏத்தானோடது அண்ட் உள்ளே ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக லாஸ்ட்டாக சொல்கிறேன்னு சொன்னேன்ல, இந்த ஒரு விஷயம் இது எத்தனை ஹெட்ஃபோன்ஸில் கொடுப்பாங்கன்னு தெரியாது, பெரிய விஷயம் கிடையாது. பட் இது வந்து ஒரு ஜஸ்ட் இங்கே ஒரு ரூட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து நம்ம இதை மாட்டிக்க முடியும், மாற்றிட்டு இப்படி நம்ம கையில் வச்சுக்கிறது இப்படி ஹேங் பண்ணுறதுக்காக ரொம்ப கொடுத்துருக்காங்க. பட் இது நிறைய ஹெட்ஃபோன்ஸை வந்து நான் பார்க்கல பாக்ஸஸில். ஆக்சுவலி இட்ஸ் ஒரு ஆப்ஷனல் ஒன். பட் இது அவங்க ஒரு ஸ்பெசிஃபிகேஷனாக கொடுக்கறது வந்து ஐ அப்ரிஷியேட் இட். ஏன்னா இப்போ மொபைல்னாலே கேஸ் உள்ளே வச்சு கொடுக்குறது அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்கல்ல. ஸோ இப்போ ஒரு ஹெட்ஃபோனுக்கும் இந்த மாதிரிலாம் கொடுக்கறது வந்து எஸ் ரியலி அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது தான். அண்ட் நீங்கள் ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு பட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னும் போது இந்த ஏத்தானோட இதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு வாட்ச் ஸ்மார்ட் வாட்சாக வேணும், அட் த சேம் டைம் ஒரு இயர்பட்ஸாக வேணும். நான் அடிக்கடிக்கு மொபைலை எடுத்து வெளியே பார்க்குவேன். அந்த சாங்ஸ் அதிலே ப்ளே பண்ணணும். மொபைல் யாராவது என்னை காண்டாக்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க யார் காண்டாக்ட் பண்ணாங்கன்னா அதிலே நான் பார்க்கணும். ஒரு வாட்ச் பண்ணக்கூடிய விஷயத்தை எல்லாமே எனக்கு ஒரு இந்த கேஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா எஸ் ஏத்தானோட இது விஷன் பட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் லிங்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இன்னும் நான் நெக்ஸ்ட் இன்னும் சூப்பரான வீடியோவில் ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூவோட ஒரு அதை எக்ஸ்பீரியன்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட அன்பாக்சிங்கோட நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.